அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி. கும்பராசிக்கு குரு யாருன்னு பார்த்தோம்னா ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக வருவார். 2ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி. அவர் வந்து எங்கே இருக்கார்? 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்காங்க. குரு வந்து பாருங்கள், இயற்கை சுபகிரகம், முதன்மையான சுபகிரகம், பூமியை விட பெரிய கிரகம் குரு, நல்ல கிரகம். குரு பார்வை ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்துல இருக்க தோஷங்கள் எல்லாமே, குற்றங்கள் எல்லாமே நிவர்த்தி செஞ்சிருவார். குரு வந்து ஒரு நல்ல ஒரு கிரகம்ங்க. 9 கிரகங்களில் நல்ல கிரகம் குரு தான். அந்த குரு வந்து வக்ரமானா அவர் வேகமாக ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். ஸ்பீடாக பலன் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும். வக்ரம்ங்கிறது கிரகம் ஸ்டெடி இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வேகமாக செயல்படுறதுனால உங்கள் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். பணம் வரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா கஷ்டத்தில் இருக்கீங்க. கும்பராசினியர்களோட வாழ்க்கையே சோதனையான ஒரு காலகட்டமாக தான் போயிட்டுருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. 1.5 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்கீங்க. 2023 எப்போ பிறந்ததோ அதுலேருந்தே அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு. உங்களுக்கு வேலை கிடையாது, ஒரு சில பேருக்கு தொழிலில் நஷ்டம், விரயம், தொடர்ந்து லாஸ் தான், நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. வேலையில் ஒரு சில பேர் கெட்ட பேர் வாங்கிட்டீங்க, அசிங்கமானு பட்டுட்ருக்கீங்க. வீட்லேயே யாரும் உங்களை மதிக்க கிடையாது. ஒரு சில பேர் எல்லாம் அப்படி தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு சில பேர் வீட்டில் மதிக்க கிடையாது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நல்ல பேர் வாங்கினாலும் வெளியே கெட்ட பேர் வாங்குறீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அசிங்கமானப்படுறீங்க. தொழிலில் யாரும் உங்களை மதிக்கிறது கிடையாது. வெளியாட்களில் யாரும் உங்களை மதிக்க கிடையாது. எல்லா முதுகில் தான் குத்துறாங்க, எல்லாம் உங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. வேலை கிடையாது, தொழில் கிடையாது, பணம் கிடையாது. ஒரு சில பேர் பெரிய கடன்காரனாக மாறி இருக்கீங்க, பெரிய கடன் வச்சுருக்கீங்க. ஒரு சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்தால் கூட வெளியில் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் ஒரு வளர்ச்சி இல்லை, தொடர்ந்து நஷ்டம்தான். இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்க. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை கடந்த ஒரு 1.5 வருஷமாக போயிட்டுருக்கு. அது எந்த ஒரு கும்பராசினியர்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒத்துக்குவாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்குங்க சார், என் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அது அவங்க ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 100ல் பார்த்திங்கன்னா 2 பேர் 3 பேர் நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 95-97% கும்பராசினியர்கள் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ குரு வக்ரமாகிறார், என்ன நடக்கும்? ஜென்மத்தில் சனி இருக்கார், ராசிக்கு 2ல் ராகு, 8ல் கேது. குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களுக்கு பண பிரச்சனை போயிட்டுருக்கு, மனசில் நிம்மதி இல்லை, நீங்களே குழம்பிட்டு தான் இருக்கீங்க. உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லை, அதுதான் உண்மை. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவமனை செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கடன் அதிகமாக வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கு இளம் வயதில் இருக்கவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மன உளைச்சல், தூக்கம் கிடையாது. தூங்கியே நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கியே நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வலியும் வேதனையும் சனி கொடுத்துட்ருக்காரு, அதுதான் 100% உண்மை. இப்போ 4ஆம் இடத்துல குரு வக்ரமாகிறார், சுகஸ்தானத்தில் இருக்கார். இப்போ இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். குரு வக்ரமாகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்துல குரு இருந்தால் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படியே இந்த குரு வக்ரமாகறனால உங்கள் வாழ்க்கையே மாறின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? கஷ்டம் இருக்கும், அதை சமாளிப்பீங்க, அவ்வளோதான். மனுஷனுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைச்சாலே சமாளிச்சிட முடியும். மனுஷன் பிரச்சனை சமாளிச்சிட்டாலே ஈஸியாக வாழ்ந்துட முடியுமே. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. பிரச்சனை இருக்கும், அது கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும், பயன்படுத்துங்க, சரிங்களா? கடனுடன் வாங்கி வச்சு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிங்க. ஒரு கெட்ட நேரம் வரும்போது அது நல்ல நேரமாக நம்ம மாற்றிட்டோன்னா, அது நல்லது பண்ணிட்டோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமோ மற்றபடி வியாதியோ அந்த மாதிரி எதுவும் வந்துடாது. அதான் முன்னாடியே சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்கிறாங்க. முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ உடம்பு செல்லாமல் போகிறதுக்கு, ஆஸ்பத்திரி செல்லாமல் வராமல் இருக்குன்னு வேறு ஏதோ முதலீடு போட்டுருங்க சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? அதே தான். இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கார். கடனுடன் வாங்கியாச்சு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடத்த வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று முதலீடு போட்டுருங்க. ஆனால் புதுசாக எந்த சொந்த தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க சார், அதுவும் முதலீடு தானே ஒரு சில பேர் கேட்குறீங்க. சொந்த தொழில் ஆரம்பித்தவங்கெல்லாம் நஷ்டம் பார்த்தவங்க தான் ஜாஸ்தி, சரிங்களா? கும்பராசினியர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க 1.5 வருஷம்னு உங்களுக்கு தெரியும். வீடு வாங்கலாங்க இந்த காலகட்டங்களில், நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும்.
8ஆம் இடத்த குரு பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு போகலாம். சரிங்களா? பிழைக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு போகலாம். அங்கேயும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார். வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஷேர் மார்க்கெட்லலாம் பெருசாக போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துடாதீங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக போடுங்க. சரிங்களா? புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறவங்க இறங்குனீங்கன்னா 100% உங்களுக்கு நஷ்டம் தான், விரயம் தான். சரிங்களா? இறங்க வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சொந்த தொழில், நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், பணம் கையில் வந்து இல்லை, கடன் வாங்கி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் பெருசாக பண்ணலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. பெருசாலாம் பண்ணாதீங்க. இருக்கிற தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுக்கு இங்கே லாபமோ பெரிய வருமானம் வர்ற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு வரும், அதை சமாளிக்க முடியும். வெளியே பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த காலகட்டங்களில் அவங்கள ஏமாற்றுவாங்க. சின்னதாக பண்ணது 10,000 போட்டு உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு தரேன், 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம், 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா சம்பாதிச்சலாம், இந்த மாதிரிலாம் ஆசை வார்த்தை காமிப்பாங்க. நம்பிட வேண்டாம், ஏமாந்து போயிடுவீங்க. சரிங்களா? 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் கும்பராசிக்கு 12ஆம் இடம் மகர ராசி வரும். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கலாம். வேலையை விட்டுறாதீங்க. இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். ஒரு சில பேரில் கும்பராசினர் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனாங்க. இந்த இடத்துல இருந்த பிரச்சனையை விட அங்கே அதிகமாக போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. இருக்கிற வேலையை விடாதீங்க. பிரச்சனை இருக்கும், சமாளிங்க, வேறு வழி இல்லை. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். மார்ச் முடிஞ்ச ஏப்ரல்லே ஒரு சில மாற்றங்கள் தெரியும். இந்த குரு வக்ர பயிற்சி வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அது பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அப்படியே உங்கள் வாழ்க்கையை புரட்டி போகிற மாதிரி மாற்றம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும். சரிங்களா? வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து சேர்க்கை, கடனுடன் வாங்கியாச்சு பண்ணுறது, இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம், திருமணம் பண்ணலாம். இந்த 4 மாத காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாம். புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. திருமணம் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த 4 மாத காலகட்டங்களில் திருமணம்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 4 மாத காலகட்டங்கள் திருமணம் நடந்துருங்க. எப்போ? அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாதம் குரு வக்ரமாகறதுனால திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். மற்றபடி பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. பிஸ்னஸில் வேறு எங்கேயோ நண்பர்கிட்ட பணத்தை கொடுக்குறேன், ஷேர் மார்க்கெட், அந்த ஸ்டாக் மார்க்கெட், அதில் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அப்படி இப்படினாலும் ஒரு சில பேர் போய் ஏமாந்துட வேண்டாம். சரிங்களா? பணத்தை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வீடு வாகனத்துக்காக முதலீடு போடுறது இது மாதிரி வேணால் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? வேறு எந்த ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காகவோ எந்த ஒரு முதலீடும் பண்ணிட வேண்டாம். கும்பராசினியர்கள் கவனமாக இருக்கணும். இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வருத்தத்தில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க. ஏதோ சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, ஆனால் முழுசாக வெளியே வர கிடையாது. சரிங்களா? அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கையே மாறும். சரிங்களா? கும்பராசினியர்களே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த குரு வக்ரமடைகிறதுனால சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் பண்ணலாமே தவிர வேறு புதுசாக வேலை மாற்றுறது, தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும். சரிங்களா? பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஏஜ் என்ன, நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். 30-35 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, இல்லை 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 50 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்கள் கிரகங்கள் உங்களை எப்படி இயக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எப்போ உங்கள் நேரம் மாறும், உங்கள் தலையெழுத்து எப்போ மாறும், உங்கள் விதி எப்போ மாறப்போகுது, எப்போ நல்லா இருக்க போகிறீங்க, எப்போ வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க, இருட்டுக்குள்ளே இருக்க நீங்கள் எப்போ வெளியே வர போகிறீங்க, வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க, எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் 100% 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். என்ன கர்மாவில் இருக்கீங்க, என்ன கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, 7.5 சனியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்ல கர்மாவில் இருக்கீங்களா கெட்ட கர்மாவில் இருக்கீங்களா, இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கத்தில் தான் மனுஷன் இருக்காங்க. அது 100% உண்மை. சரிங்களா? இப்போது உங்கள் லைஃப் எப்படி போகும், உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது, ஏன்னா கெட்ட நேரம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கெட்ட நேரமாக தான் இருக்குது. உங்கள் நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும், உங்கள் லைஃப் எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்துக்குங்க. எல்லாமே நம்ம டீப்பாக தெளிவாக பார்த்து துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.